நம்மளோட நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எல்லாருமே இந்த நம்மளோட லைஃபோட இந்த ஸ்டோரிய வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். எல்லாருக்குமே ஒரு ரிலேட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே லோட்டஸ் தெரியும் இல்லையா? தாமரை. தாமரை பூ வந்து எங்க வளரும் அப்படி தாமரை பூவ சுத்தி என்ன இருக்கும்? சேத்துல தான் தாமரை பூ வளரும் இல்லையா? அத சுத்தி ஒரு ரொம்ப அழுக்கான, ஒரு சுத்தம் இல்லாத, ஒரு வாசம் இல்லாத அந்த மாரி ஒரு இடத்துல தான் வந்துட்டு தாமரை வந்து வளரும். ஒரு சேத்துல தான். ஒரு நல்ல ஒரு களிமண் சேத்துல தான் வந்து என்ன செய்யும்? தாமரை வளரும். சரியா? ஸோ அத பத்தின ஒரு ஸ்டோரி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ எப்பயுமே வந்து லோட்டஸ் அதாவது தாமரை வளரும்போது வந்து ஒரு சுத்தமான தண்ணீல என்ன செய்யாது? வளராது இல்லையா? அ அது எங்க இருந்து ஆரம்பிக்கும்? ஒரு மண்ணுல இருந்து ஆரம்பிக்கும். அந்த மண் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப திக்கா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப ஆழமா இருக்கக்கூடிய ஒரு கருப்பா அந்த வெளிச்சமே படாத ஒரு மண்ணுல இருந்து தான் என்ன செய்யும்? ஸ்டார்ட் பண்ணும். அந்த அந்த குட்டமும் ஒரு குளம் இருக்கு இல்லையா? குளத்தோட அடி பகுதியில இருந்து தான் என்ன ஆகும்? அந்த தாமரை வந்து வளர ஸ்டார்ட் ஆகும். சரியா? அப்ப அந்த அந்த குளம் எப்படி இருக்கும்? சுத்தமாவும் இருக்காது. ரொம்ப அழுக்கா, ரொம்ப அசிங்கமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த தாமரையோட விதை அடியில இருக்கும்பொழுது, அதோட சூரிய வெளிச்சம் கூட அந்த தாமரை விதைக்கு வந்து போய் சேராது இல்லையா? ஸோ ஆனா யாருக்குமே என்ன செஞ்சிருக்காது, இந்த இவ்ளோ அசுத்தமா இருக்கக்கூடிய அந்த குளத்துக்குள்ள இருந்து ஒரு அழகான தாமரைப்பூ வெளியில வரும் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. இந்த தாமரை எதுலருந்து ஸ்டார்ட் பண்ணுது? ஒரு டார்க்கான ஒரு பிளேஸ்ல, ஒரு கிளீனா இல்லாத ஒரு பிளேஸ்ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுது தன்னோட லைஃப இல்லையா? ஸோ அந்த அந்த தாமரை வந்து அ எந்த இடம் அதுக்கு இருக்கோ அதுலருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. தனக்கான ஒரு நல்ல ஒரு சுத்தமான மண் வரட்டும், நல்ல தண்ணி வரட்டும், நல்ல நல்லா வாசம் அடிக்கிற ஒரு இடம் வரட்டும் அப்படின்றதுக்காக வந்து நல்ல நல்ல பெட்டரான ஒரு மண் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணாது இல்லையா? ஒரு சுத்தமான தண்ணி வரட்டும், மண் இருக்கட்டும் அப்படின்னு எந்த இதுக்காகவும் என்ன செய்யாது வெயிட் பண்ணாது. அது எங்க இருக்குதோ அந்த மண்ல இருந்து அந்த சுத்தமான அந்த களிமண்குள்ள இருந்து வளர ஸ்டார்ட் பண்ணிரும். ஓகேவா? ஆ அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்யும்? அந்த ரொம்ப நாள் வரைக்கும், அந்த இது லைஃப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வரைக்குமே, ரொம்ப நாள் வரைக்கும் என்ன இருக்காது, அது வளருது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. விசிபிளா தெரியாது. ஒரு ஸ்டெம்மோ, லீவ்ஸோ எந்த இதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. மொட்டுக்களோ எந்த இதுவுமே வந்து ரொம்ப நாள் வரைக்கும் என்ன செய்யாது, வராது. தாமரை வளர்றப்போ. ஸோ எந்த ப்ரூஃப்மே இது இங்க ஒரு அழகான பூவோ, ஏதோ வளரும் அப்படின்றதுக்கான எந்த ப்ரூஃப்மே நம்மளுக்கு தெரியாது. இந்த தாமரை குளத்துல ஒண்ணு வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. அந்த அந்த விதை மட்டும் என்ன செய்யும்? அடியில ஒரு அந்த மண்ணுக்கு அடியில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அதோட ரைட் டைமுக்காக வெயிட் பண்ணி, அந்த டார்க்கான ஒரு ஏரியால இருந்து தன்னோட சத்துக்கள எடுத்து, யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்த அடியில இருந்து நல்லா அந்த தாமரைப்பூ எவ்ளோ பார்க்க அழகா இருக்கும். அப்ப அவ்ளோ அழகா வரணும் அப்டின்னா, அவ்ளோ வந்து உள்ளக்க அவ்ளோ இதா வந்து உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அந்த டார்க்கான ஒரு பிளேஸ்ல. அதுக்கப்புறமா இங்க தான் நெறைய பேர் என்ன செஞ்சுர்றாங்க, விட்டுர்றாங்க. அந்த வெயிட் பண்ற டைம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல தான் என்ன செஞ்சுர்றாங்க, நெறைய பேர் வந்து விட்டுர்றாங்க. ரொம்ப கஷ்டமா கஷ்டமான ஒரு பிளேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஒரு ஸ்ட்ரகிளான இந்த பேஸ் அந்த அந்த வெயிட்டிங் இருக்கு இல்லையா? நம்ம ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுல வந்து எல்லாத்துலயுமே உடனே வந்து சக்சஸ் வந்து கிடைச்சிராது. அதாவது கிரேட் சக்சஸ் வந்து டேக்ஸ் டைம். இது வந்து டைம் ஆகும். ஸோ அந்த வெயிட்டிங் ப்ராசஸ்ல நெறைய பேர் இதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிர்றாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி இல்லாம, அது வெயிட் பண்ணி இருந்து அதே இடத்துல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்பயுமே என்ன செய்யாது அப்படின்னா, அந்த மண்ணு வந்து அந்த அந்த அசுத்தமான மண்ணும், அந்த தாமரை வளர்றதுக்கான இத வந்து கெடுக்காது. அதுக்கு பதிலா என்ன பண்ணும், அந்த மண் வந்து அந்த தாமரையோட அசுத்தமான மண்ணா இருந்தாலும், அந்த மண் வந்து அந்த தாமரை விதைய போட்டு அமுக்காம, அதுக்கு ஃபீட் பண்ணும். அதுக்கு தேவையான சத்துக்கள குடுத்து, அது வளர்றதுக்கான சத்துக்கள அந்த விதைக்கு வந்து குடுக்கும். ஓகேவா? ஸோ, அதுக்கப்புறமா அ அதுக்கு நல்லா ஃபீட் பண்ணி, கடைசில அந்த தாமரை என்ன பண்ணும் அப்டின்னா, மேல வந்து அழகா மொட்டு விட்டு, அழகா வளரும். இல்லையா? அதுக்கப்புறம் போற வரவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த தாமரை வந்து இந்த இவ்ளோ அசுத்தமான இடத்துலயும் இந்த தாமரை இவ்ளோ அழகா வளர்ந்திருக்கு. இவ்ளோ அழகா வந்து கலர்ஃபுல்லா அ பார்க்கறதுக்கு ரொம்ப பிரிட்டியா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த தாமரை அழகா வளர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருந்திருக்கும் இல்லையா? இந்த மண்ணுக்குள்ள ரொம்ப டார்க்கான பிளேஸ்ல நெறைய டைம் வந்து அந்த மண்ணுக்குள்ளே இருந்தது வந்து நெறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நம்ம இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுமே இந்த வெயிட்டிங் ப்ராசஸ்ல இருப்போம். ஆம். பட் ஒன் டே அந்த சக்சஸ் வந்து வரும் இல்லையா? எப்போ?
அந்த ரைட் டைம்க்காக நம்ம இந்த வெயிட் பண்ற நம்ம இந்த வெயிட்டிங் ப்ராசஸ்ல நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் செய்யறோமோ அந்தந்த ஸ்டெப்ஸ் மூலியமா நம்மளுக்கு அந்த சக்சஸ் வந்து கிடைக்கும் இல்லையா? சோ இந்த வெயிட்டிங் ப்ராசஸ் இப்ப நம்ம எல்லாருமே இருக்கக்கூடியது வந்து இந்த வெயிட்டிங் ப்ராசஸ்ல தான் இருக்கும். ஸோ ஒன் டே நம்மளும் வந்து அந்த தாமிரபரணி ரைட் டைம்ல ப்ளூம் ஆகும். நம்மளும் மலர்வோம் ரொம்ப அழகா. சோ இப்ப எல்லாரும் இது முடிக்கறல இருக்குன்றது வந்து இப்போ கரெக்டான ஒரு டைம். நான் சொன்ன மாதிரி நம்ம போய் கேட்டுட்டு இருந்த போய் நம்ம ப்ராடக்ட்ட பத்தி நம்ம பிசினஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த டைம் போய் எல்லாரும் நம்ம கிட்ட தேடி வர டைம் வந்துருச்சு. அப்படிதான் வர்றாங்க. மோடிகர் பத்தின ஒரு பெரிய அசம்ஷன் வந்து இருக்கு எல்லாருக்குமே. அது ஒரு மித்துன்னு கூட சொல்லலாம். மோடிகரோட ப்ராடக்ட் வந்து ரேட் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் அது கிடையாது. இப்ப வேர்ல்ட் வைட் எல்லாமே எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ரேட் அதிகமா தான் இருக்கு. நீங்க விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே இதுல பர்ச்சேஸ் பண்றதுனால வெளியில என்ன மாதிரி விக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் நீங்க போய் சூப்பர் மார்க்கெட்ல எல்லா பிராண்டு அது எல்லாத்தையுமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து தெரியும். அம் கலைச்செல்வி அக்கா சொன்ன மாதிரி கூட இந்த டிமார்ட்லயோ ஏதோ சம்திங் அவங்க இப்போ சொன்னாங்க. வெறும் ஒரு 10%க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் குடுக்குறாங்க. அதுக்காக மக்கள் அவ்வளவு மெனக்கெடுறாங்க. பட் நம்மளுதுல வந்து 50, 55க்கு மேலயும் வந்து நம்மள்ட்ட வெறும் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றது மூலியமா ரீட்டெயில் ப்ராஃபிட், ம் ரீபர்ச்சேஸ் ப்ரோகிராம், லாயல்ட்டில இவ்ளோ நம்மளுக்கு ஆஃபர் கிடைக்குது. ஸோ இத உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்றது தான் நம்மளோட வேலை இல்லையா? ஸோ இத வந்து நெறைய பேருக்கு வந்து புரியவும் செய்யாது. ஏன்னா, அ அவங்க ஆல்ரெடி ஒரு கால்குலேஷன் பண்ணி, அந்த மாதிரி தான் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு போயிருப்பாங்க. அவங்கள போய் நம்மளால வந்து மாத்த முடியாது. ஸோ அவங்க வந்து இப்ப நம்ம சொல்றோம், இவ்ளோ லாபம் இருக்கு அப்படின்றத சொல்றோம் அப்படின்னா, அத கேட்டுக்கிறவங்க நம்மளுக்கு வந்து எல்லாருமே வந்து கம்பல் பண்ணணும், ஃபோர்ஸ் பண்ணணும், இவ்ளோ ஆட்கள கொண்டு வரணும் அப்படின்றது கிடையாது. நம்ம லாஸ்ட்டா அந்த மீட்டிங்ல சொன்ன மாதிரி தான். நம்ம இந்த மோடிகர் அப்படின்றது வந்து எவ்ளோ நம்ம பொருள வித்திருக்கோம் அப்படின்றதுக்காண்டி, எவ்ளோ லீடர்ஷிப்ப நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படின்றது. ஸோ அந்த லீடர்ஷிப் எங்க உருவாகும் அப்படின்னா, அந்த லேர்னிங்ல தான் நம்மளுக்கு வந்து உருவாகும் அப்படின்னு இருக்கணும். அகைன் அண்ட் அகைன் நம்ம இந்த மீட்டிங்க்கு நம்ம ஒரு ஆட்கள கொண்டு வரதுன்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாவே இருக்கு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண வந்து நம்ம என்ன சொல்லிடுறோம்? ஆ மீட்டிங்லாம் நீங்க எடுத்தோனே வந்து ஒரு சில பேர் கேட்பாங்க. மீட்டிங் கூப்பிடுவீங்களா? மீட்டிங்லாம் என்னால வர முடியாது. அங்க வர முடியாது, இங்க வர முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க. பட் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு பீப்பிளா இருக்கணும் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் கத்துக்க தான் செய்யணும். இன்னொரு கோட் கூட இருக்கு. நீங்க நெறைய கத்துக்கணும் அப்படின்னா, அத டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எந்த இது புரியுதோ, தப்பு தப்பா சொன்னாலும் பரவால்ல. அதாவது வந்து நம்ம அந்த ஃபீல்ட்ல போயி, நம்ம அப்ளைன வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காம, நம்ம எப்ப போய் நம்ம ஒரு விஷயத்த நம்ம துணிஞ்சு ஸ்டார்ட் பண்றோமோ, அப்பதான் அங்க லீடர்ஷிப் குவாலிட்டியே வந்து அங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு கிளாஸ்ல நெறைய பேர் 30 பேர், 40 பேர் இருக்கிறாங்கன்னா, ஒரே ஒரு பையன் தான் வந்து லீடரா இருப்பான். ஏன் அது அவனுக்கு இருக்கு அப்படின்னா, எல்லாரையும் சேர்த்து எல்லாருக்கான ரெப்ரசென்ட் பண்ணதுக்கான ஒரு கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கும். ஆம், ஒரு குயிக்கா ஒரு பயம் இல்லாம வந்து போய் ஆ ஃபர்ஸ்ட்டா போய் வந்து அவன அது ஒரு விஷயத்த சொல்ற விஷயங்களா இருக்கட்டும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்டார்ட் பண்ண விஷயத்த பெர்ஃபெக்ட்டா மாத்திக்கலாம் இல்லையா? ஸோ இப்ப இதுல நம்ம வந்து எப்ப நம்ம இந்த விஷயங்கள்லாம் கத்துப்போம், அப்ஜெக்ஷன்ஸ் நெறைய எப்ப ஹேண்டில் வருதோ, அப்பதான் நம்ம வந்து ஒரு குரோத்க்கான ஒரு பாத்ல இருக்கோம், ஒரு வழியில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெறைய அப்ஜெக்ஷன்ஸ் எங்க வருதோ, அங்கதான் வந்து கரெக்ட்டான விஷயத்த நம்ம செய்றோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்த நம்ம சொன்னோனே எல்லாருமே ஏத்துக்கிடுவாங்களா? கண்டிப்பா முடியாது. ஒரு நல்ல விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு வந்து ரொம்ப நாள் எடுக்கும். அதே மாதிரி நல்ல விஷயத்த எல்லாருமே சீக்கிரமா எடுத்துக்கவும் மாட்டாங்க. அப்ப நம்ம ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னா, உடனே நம்ம எடுத்துக்கிடுவோமா? இல்ல உடனே பண்ணிக்கிடுவோமா? அப்ப நம்மள வந்து ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஓகே இந்த வேர்ல்ட் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம அதுக்கேத்தாப்புல நம்ம வந்து மாறிக்கிடுவோம். சோ எல்லாரும் சொன்னா நம்மளும் கேட்க மாட்டோம் இல்லையா? அதே மாரி தான். நம்ம சொன்னாலும் எல்லாருமே டக்குன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா, நம்ம அந்த கரெக்ட்டான அந்த ஃப்ரீக்வென்சி அந்த வைப்ரேஷன்ல இருக்கும்போது, நம்மளுக்கான ரைட் பீப்பிள் வந்து நம்மள தேடி வருவாங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஒரு நல்லத தேடிட்டு இருக்கோம் அப்டின்னா, சிறந்தது வந்து நம்மள வந்து அடையும். அது மாதிரி தான். ஸோ, இதுல நம்ம எப்ப நம்ம ஒரு ஃபீல்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்றோமோ, இதுக்கான ஒரு பேஸ் அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, அந்த முடிக்கிறதுக்கான ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு அடித்தளம் பேஸ் அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஹோம் மீட்டிங். ஹோம் மீட்டிங் என்ன வேணும்? மெமரி ஜாக்கர் வேணும். இந்த 2 தான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இருக்கிற ஒரு 100 பீப்பிள்ல யாருகிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு? யார்கிட்ட நம்ம டைம் வந்து ஒதுக்கணும் அப்படின்றது வந்து இருக்கு. ஒரு நபர வந்து நம்ம அந்த ஐடி போட்டு ஒர்க் பண்றவங்களுமே 2 விதமான பீப்பிள் இருக்காங்க. ஐடி போட்டுட்டு முடிக்கர்ல ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க. ஐடி போட்டுட்டு வெறும் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றவங்க மட்டும் இருக்காங்க. அந்த மாதிரி இதுல 2 விதங்கள் இருக்கு.
நீங்க மோடி கேர்ல ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றீங்களா இல்ல பிசினஸ் பண்றீங்களா அப்படின்றது. யார் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு நம்ம இந்த ஆஃபர்லாம் மிஸ் பண்ணிடாம எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கிட்டோம். அவ்வளவுதான் என்னது அது வந்து பர்ச்சேசிங் பண்றது. பிசினஸ் பண்றது வந்து டெய்லியும் ஒரு நபர்கிட்ட வந்து நம்ம பிசினஸ பத்தி சொல்றது, ஹோம் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்றது, பிஒஎம் கண்டக்ட் பண்றது, புது புது நம்ம டவுன்லைன்ஸ்க்கு வந்து டெமோ வந்து ட்ரைனிங் கொடுக்கறது. இந்த மாதிரி எல்லாம் பண்றவங்களுக்கு பேர் தான் பிசினஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். வெறும் நம்ம வந்து ஆம், வெறும் ப்ராடக்ட் மட்டும் வாங்கிட்டு அந்த 15ஆம் தேதிக்குள்ள 25ஆம் தேதிக்குள்ள கரெக்டா 3000க்கு முடிச்சுட்டு நம்ம இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா அது வெறும் பர்ச்சேசிங் பண்றது மட்டும்தான். பிசினஸ் பண்றது கிடையாது. பிசினஸ் பண்றதா இப்போ நம்ம போனோடனே ஒருத்தர் கேட்பாங்க. ஒரு ஹோம் மீட்டிங்கோ ஒருத்தர் கிட்ட பேச போனோடனே அவர் கேட்கறது என்னதா இருக்கும்? நீங்க எவ்வளவு இன்கம் வாங்குறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த இன்கம் எவ்வளவு எதை பேஸ் பண்ணி இருக்கு? உங்க டீம்ல எவ்வளவு சக்சஸான லீடர்ஸ் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த இன்கம் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இருக்கிற பீப்புள்ல சலிச்சு சல்லடை போட்டு எடுக்கணும். யார்கிட்ட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து நம்ம அங்க போய் இது பண்ண வைக்க வேண்டாம். யாரு லேர்ன் பண்ணிக்கணும்னு கத்துக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம். இல்லையா யாருமே இல்லையா புதுசா நபர்களை தேடுவோம். நம்ம மாதிரி வந்து உலகம் வந்து ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி இதுல வந்து இப்ப நம்ம அந்த தாமரை வந்து ஒரு மொட்டு விடுறதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோம். ஒரு டார்க்கான பிளேஸ்ல இருக்கோம். நம்ம எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றோம், இதுல எவ்வளவு சக்சஸ் இருக்கு அப்படின்ட்டு வந்து நிறைய பீப்புளுக்கு தெரியாது. பட் இந்த வெயிட்டிங் ப்ராசஸ்ல நிறைய பேர் விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம டீம்ல நான் சின்ன பிள்ளையில இருந்து பார்த்த வரைக்கும் நம்ம சிவகாசி அண்ட் பைனமில் குமரன் சார் அண்ட் டாக்டர் சாரோட டீம்ல இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப லாங் டேஸ் லாங் இயரா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே. எல்லார்கிட்டயுமே நிறைய பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு. எந்த ஒரு புதுசா வர ஏஎஸ்எம் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கம்பெனி பிளானா இருந்தாலும் பரவாயில்ல, அத வந்து அந்த ஏஎஸ்எம்க்கு முன்னாடிக்க ரொம்ப புரியக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதா இருக்கட்டும், அத டவுன்லோட் கிட்ட போய் சேர்க்கிறதா இருக்கட்டும், அந்த கம்பெனி பத்தின விஷயங்களும் ப்ராடக்ட பத்தின விஷயங்களும் அவ்வளோ ஆழமா தெரிஞ்சு வச்சுக்க கூடியதான் நம்மளோட டீம். அதிகமா ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய டீம். இந்த நம்மளோட மார்னிங் மீட்டிங் செஷனா இருக்கட்டும், ப்ராடக்ட்ஸ் ட்ரைனிங்கா இருக்கட்டும், டெமோ ட்ரைனிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து வெளியில எங்கேயுமே கிடைக்கக்கூடியாத விஷயங்கள் வந்துட்டு இங்க கிடைக்கும். மோடிகர் அப்படின்றது வந்து வெறும் பிசினஸ் அப்படின்றத தாண்டி பீப்புள் கிட்ட நம்ம எமோஷனலா ரொம்ப அதிகமா கனெக்ட் ஆகும். அந்த ஒரு மோர் தென் ரிலேட்டிவ் வந்து நம்ம அப் அண்ட் டவுன்லைன்ஸ்க்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். நீங்க கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஹெல்ப்புக்கு வரும்போது வெளியில ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க இல்லையோ நம்ம பிசினஸ் உள்ளவங்க கண்டிப்பா நம்மளுக்கு வந்து வருவாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா ரொம்ப ஹானஸ்டி பீப்புள் மட்டும்தான் முடிக்கல வர முடியும். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஒரு ஸ்கேம் பண்றவங்களோ ஆர் ஏமாத்துறவங்களோ பொய் சொல்றவங்களோ வந்து கண்டிப்பா முடிக்கல வர முடியாது. ஒரு ஹானஸ்டான பீப்புள் மட்டும்தான் ஹானஸ்டான ஒரு தொழிலுக்கு வந்து வர முடியும். ஸோ அகைன் பேஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபீல்டு ஒர்க்கு, மெமரி ஜாக்கர் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். அகெயின் நிறைய பேர் இந்த இந்த பிசினஸை விட்டு போயிருந்திருப்பாங்க. அவங்களையும் வந்து திருப்பி நம்ம வந்து தேடி இந்த ப்ராடக்ட்டை பத்தியோ பிசினஸை பத்தியோ வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோடதுல ஒரு பெரிய மித் அப்படின்னா மோடிக்கரோட ப்ராடக்ட் வந்து ரேட் கூட ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இந்த இப்ப எப்பயுமே வந்து நான் இந்த இந்த ஒரு பிராண்ட் நாப்கின் பிராண்ட் வந்து ஒண்ணு சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தேன். காட்டன் நாப்கின் சொல்லி போட்டிருந்தாங்க. இது என்னன்னா சாமுத்ரிகா லக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது வந்து வெறும் 8 நாப்கின் தான் இருக்கு. 8 பேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா லார்ஜ் சைஸ். பட் நம்மளதோட லென்த் வந்து கூட 290 மில்லிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. லென்த் அதிகம். பட் இதுல காட்டன் நாப்கின் அப்படின்றது வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. 8 லேயர் இருக்கு அப்படின்றது மட்டும்தான் என்ன செஞ்சிருந்தாங்க போட்டிருக்காங்க. காட்டன் வந்து போடல. இது எவ்வளவு அப்படின்னா வெறும் 6 நாப்கின் வந்து ரூ. 170 போட்டிருக்காங்க. நம்ம இதுல வந்து ஃபுல்லாவே காட்டன் நாப்கின் 8 லேயர் ஃபைன் ஆன் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து எவ்வளோனா நம்மளோட ரெகுலர் நாப்கின் பழசு வந்து 212. பட் புது ரேட் எனக்கு ஞாபகம் இல்ல. அதோட ஒரு ரூ. 10 கூட இருக்கும்னு நினைக்கிறேன். 225 இருக்கும்னு நினைக்கிறேன். இதே விட இன்னொன்னு ஃபெம்9 சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு இல்லையா? ஆக்ட்ரஸ் நயன்தாராவோட ஒரு பிராண்ட் ஃபெம்9. அவங்க வந்து கரெக்டா எக்ஸாக்டா நம்மளத காப்பி கேட் பண்ணிருப்பாங்க. நம்மளோட அந்த 8 லேயர் அண்ட் ஃபைன் ஒன் டெக்னாலஜி அது எல்லாத்தையுமே கொண்டு வந்திருப்பாங்க. அதுல என்ன அப்படின்னா பட் காஸ்ட் வைஸ் இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அதுவும் இல்லாம சைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம இதுல 15 நாப்கின் கொடுக்குறோமா, அவங்க வெறும் 12 நாப்கின் தான் கொடுத்திருப்பாங்க. 12 நாப்கின். அதே மாதிரி அவங்களோட லார்ஜே வந்து 200
220 மில்லிமீட்டரோ என்னமோ தான் இருக்கும். சைஸ் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். அதோட லென்த் வந்து குட்டியா இருக்கும். நம்மளதுல ரெகுலர் சைஸே 245 மில்லிமீட்டர் போட்டிருக்கோம். அவங்க லார்ஜ் சைஸே வந்துட்டு 200 ஆ 20 என்னமோ மில்லிமீட்டர் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. அதோட ரேட் லார்ஜ் சைஸோட ரேட்டே வந்து ரூ. 250. நம்ம ரெகுலர் சைஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டிபி பிரைஸ விட நம்ம எம்ஆர்பி பிரைஸ விட நம்மளுக்கு வந்து ஆ டிபி பிரைஸ விட அது கூட இருக்கும். அதுவும் இல்லாம நம்மளுக்கு இந்த ஆஃபர்லாம் போச்சு. ஆஃபர் பிவி, நாப்கின்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு பிவி இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப 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 காஸ்ட் வைஸ் நம்மளுக்கு தான் ரொம்ப கம்மி. வெளில உள்ள பிராண்ட்ஸ் எல்லாமே இந்த மாரி காட்டன் நாப்கின் இப்ப நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான நாப்கின் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நெறைய பீப்பிள் வந்து மாறிட்டே இருக்காங்க. நீங்க வீடியோஸ் மூலியமோ, டைரக்ட்டா இது ஒரு சர்வீஸ் மாரி கூட பண்ணலாம். இந்த நாப்கின் தொல்லைகள் வந்து இன்னமும் நெறைய பேர் வந்து வெளியில பேசப்படாத விஷயங்களா தான் இருக்கு. நெறைய அதுல வந்து ஸ்ட்ரகிள் இருக்கு. நாப்கின் யூஸ் பண்றதுனால வர ரேஷஸா இருக்கட்டும், அந்த டிஸ்போஸ் பண்றது வந்து அங்கங்க ரொம்ப ஆ டிஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு கரெக்ட்டான நம்மள்கிட்ட வந்து ப்ரொசீஜர் இல்ல. ஸோ அது ஒண்ணு இருக்கு. அதுவும் இல்லாம, அந்த அது ஹீ அது பொ அது வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஹீட்டா இருக்கட்டும், டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வர ரேஷஸ் அத கியூர் பண்றதுக்கான விஷயங்களா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள் வந்து அதுல இருக்கு. இத ஒரு சர்வீஸா எடுத்து நம்மளுக்கு வந்து இந்த நாப்கின பத்தி நம்ம டெமோஸ் பண்ணி காமிச்சோம் அப்டின்னா, அது பீப்பிள் கிட்ட போய் ரீச் பண்ணுது. இப்ப அவங்களுக்கு ஒரு நம்ம இந்த மோடிக்ல இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயங்கள் என்ன அப்டின்னா, நம்மளால இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து சரியாயிருக்கு. அது பணத்து ஒரு இன்கம் மூலியமா இருக்கலாம். இல்ல ப்ராடக்ட் மூலியமா இருக்கலாம். இல்ல நோய் சரியாகுறதாக இருக்கலாம். இல்ல ஒரு இப்போ இதுல வந்து நெறைய பேர் வந்து வெளியில அ பாராட்டுகள் இல்லாம இருந்திருப்பாங்க. நெறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச விஷயங்களா இருக்கட்டும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் வந்து இதுல இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்டின்னா, முடிக்கர் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ். நம்ம மென்டல் வைஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த லோட்டஸ் தியரி மாரி நம்ம இப்போ ஒரு வெயிட்டிங் ப்ராசஸ்ல வந்து இருக்கோம். ஸோ இதுல நல்ல நம்மளோட வேலைய கரெக்ட்டா பண்ணிட்டோம் அப்டின்னா, ஒரு நல்ல ஒரு ப்ளூமிங் நம்மளோட கரெக்ட் டைம்ல நம்ம வந்து ப்ளூம் ஆவோம். ஸோ 2025 விட 2026 வந்து அ ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்மளோட பிசினஸ்ல. அகைன் இந்த 2027ல வரதுக்குள்ளேயுமே, இந்த டிசம்பருக்குள்ளயுமே நம்ம எல்லாருமே ரொம்ப சக்சஸான ஒரு எல்லாருக்குமே அந்த சக்சஸ் கிடைக்கணும் அப்டின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். அம் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல இன்கம் கிடைக்கணும் அப்டின்றதையும் வந்து நான் வேண்டிப்பேன். இன்னொன்னு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம சமையல் எண்ணெயோட ரேட் அத பத்தியும் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. அதுக்கும் நேத்து நான் பார்த்தப்போ, எந்த எண்ணெயுமே ரூ. 200 கம்மியா இல்ல. மிஸ்டர் கோல்டு மிஸ்டர் கோல்டு எண்ணெய் அது வந்து ரிஃபைன்ட் ஆயில்னா ஏதோ ஒரு ஆயில் நெனைக்கிறேன். அது 206. அப்புறம் கடலெண்ணெய் அது 260. கடலெண்ணெய் 270, நல்லெண்ணெய் 260 எல்லாமே வந்து ஆ ஆல்மோஸ்ட் நம்மளோட ரைஸ் பிரான் ஆயிலுக்கு ஈக்குவலா தான் இருக்கு. நமக்கு இதுல ஆஃபர் போக பார்த்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு கம்மியா தான் வரும். வேர்ல்ட் வைட் எல்லாமே காஸ்ட் வைஸ் கூடி இருக்கிறதுனால, எல்லா ரேட்டுமே கூடியிருக்கு. பட் எல்லாம் கம்மியாகும்போது நம்மளது ரேட் என்ன ஆயிடும்? கம்மியாயிடும். பட் வெளி மார்க்கெட்ல அப்டி இருக்காது. ஒன்ஸ் ஹையஸ்ட் ரேட் வச்சுட்டாங்க அப்டின்னா, அதே ரேட்ல தான் வந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. கம்மி பண்றதுக்கான சான்சஸ் வந்து கிடையாது. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, அகைன் மெமரி ஜாக்கர், ஃபீல்ட் ஒர்க். அதுக்கு நம்மளுக்கு வந்து நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்ப நம்மளுக்கு எங்கருந்து தெரியும்? சும்மா ஒரு விஷயம் வந்து நம்ம ஒருத்தவங்க டக்குன்னு பேச முடியாது. அப்ஜெக்ஷன ஹேண்டில் பண்ணணும் அப்டின்னா, கொஞ்சம் விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சேம் அஸ் 2மே ஒரே மாதிரி. எவ்வளோக்கு எவ்வளோ அப்ஜெக்ஷன் வந்து நெறைய நம்ம பார்க்குறோமோ, நம்ம அப்ஜெக்ஷன எதிர்கொள்றோமோ, அதே அளவுக்கு நம்மளால நெறைய விஷயங்கள் கத்துக்கவும் முடியும். ஆ ஸோ அந்த லைஃப் ஆஃப் லோட்டஸ் மாதிரி, நம்ம இப்ப எவ்ளோ டார்க்கான ஒரு பிளேஸ்ல நம்ம இருக்கோம் அப்டின்றத விட இந்த பிளேஸ்ல இருந்து எவ்ளோ அந்த டார்க்கான பிளேஸ்ல நம்ம எவ்ளோ ஒர்க் பண்றோமோ, ஒரு நல்ல ஒரு சக்சஸ்க்கு போவோம். ஸோ எல்லா நல்ல ஒரு பீப்பிள வந்துட்டு யார் யாருக்கு நம்மளோட இந்த ப்ராடக்ட்டும், இந்த பிசினஸும் தேவைப்படுதோ, அவங்களுக்கு கத்துக் குடுத்து, அவங்களோட நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து உருவாக்குவோம். அப்படின்னு சொல்லி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க் யூ சோ மச் இன்னைக்கான ஒரு செஷன் குடுத்ததுக்கு. நன்றி. இன்னொரு விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஆம் அகர்பத்தி இருக்கு இல்லையா? நம்மளோட பத்தி பொருத்துவோம்ல. அந்த பத்தி வந்து அ அதுல வந்து பத்தியில நெறைய கலப்படம் பண்றாங்க. இந்த கலப்படம் அப்படின்ற விஷயங்கள் வந்து எல்லா பொருட்கள்லயுமே இருக்கு. நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருட்கள்லயுமே வந்து கலப்படம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு.
அது வந்து மித்த பொருட்கள காட்டிலும் உணவுப் பொருட்கள ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப, ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. நேத்து ஒரு ஒரு எதர்ச்சியா வந்து ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. அகர்பத்தி யூஸ் பண்றாங்க இல்லையா? அதுல வந்து நெறைய கெமிக்கல்ஸ் இப்போ இவ்ளோ சர்டைன் லிமிட்க்கு மேல அந்த இத வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்றது இருக்கும். அப்ப அது வந்து பாதிப்பு அதிகமா ஏற்படுத்தும். அப்ப நான் நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த கெமிக்கல்ஸ் எந்த நல்ல விஷயங்கள நல்லா சேர்க்கணுமோ, அத விட்டுட்டு சீப்பான விஷயங்கள ரொம்ப அதிகமா சேர்த்துருவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அத யூஸ் பண்ற நெறைய பீப்பிள்க்கு வந்து நுரையீரல் ப்ராப்ளமா இருக்கட்டும், அஸ்துமா ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு கூட கொஞ்சம் பாதிப்புகள் வரும். இன்னொன்னு அந்த புகைய சுவாசிக்கும்போது நம்மளுக்கு வந்து நுரையீரல் பாதிப்பு ஏற்படுறதுக்கான நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. இது ரீசென்ட்டா நேத்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ல பார்த்த ஒரு விஷயங்கள். அகர்பத்தியில வந்துட்டு இந்த மாதிரி வந்து அந்த வெளியாகக்கூடிய அந்த புகையில வந்து நெறைய நச்சு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரிம புகைக்கரி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட அந்த அகர்பத்தியில கொளுத்தி பார்த்தப்போ அதிலிருந்து வர புகையில நான் பொல்யூட்டட் ஏர் தான் இருக்கு. நம்மளோட ஏர் பொல்யூஷனுக்கான ஒரு இது வச்சிருக்கோம் இல்லையா? ஏர் பியூரிஃபையர். இந்த ஏர் பியூரிஃபையர்ல நம்மளோட அகர்பத்தி வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ, அதுல உள்ள ஏர் அந்த அந்த அகர்பத்தி வச்சிருக்கிறப்ப அந்த புகையில இருந்து வர ஏர் வந்து ரொம்ப ஒரு பியூரிஃபையான ஒரு ஏரா தான் இருக்கு. அந்த புகை வந்து நல்ல ஒரு இதா தான் இருக்கு. இப்போ எதெதுலலாம் வந்து கலப்படம் பண்ண முடியுமோ, எதெதெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்படுத்த முடியுமோ, அந்த மாரி விஷயங்கள் தான் நெறைய வந்து கம்பெனில நெறைய விஷயங்கள் வந்து வெளியில பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துலயுமே வந்து கலப்படம். உணவு கலப்படம். மெயினா சொல்லப்போனா உணவு கலப்படம். எல்லா மக்களுமே வந்து நம்பி போய் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு நார்மலா இன்ஸ்டன்ட் மசாலாஸ் இருக்கட்டும், அ எல்லாமே வந்து இந்த நம்ம நெறைய நம்மளோட ஹேபிட்ஸ் நோய்கள் வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட லேசினஸ். நம்ம மக்கள் வந்து நம்ம இத ஈஸியா பண்ணிக்கிடுவோம், அத ஈஸியா பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையா நம்ம வந்து ஈஸி பண்ணிட்டே போகுறப்போ, நம்மளோட பழக்கவழக்கங்கள் மாறுறதுனால தான் ரொம்ப அதிகமான நோய்கள் வந்து வந்துட்டு இருந்துச்சு. பட் நம்ம இந்த இப்ப ஒரு சில இப்ப நெறைய பேர் வந்து அந்த பத்தி பொறுத்துறதே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆ அந்த கண் எரிச்சல், அந்த சைனஸ் ப்ராப்ளம் வரும், தும்மல் அதிகமா வரும் அப்படின்றதுக்காக. பட் நம்மளோட பத்தியா இருக்கட்டும், இன்னொன்னு நம்மளோட கோன் இருக்கு இல்லையா? அகர்பத்தி சாரி அந்த நம்மளோட ஸ்டிக்கு நம்மளோட கோன் அண்ட் ஸ்டிக் இருக்கு இல்லையா? அந்த 2மே வந்துட்டு ரொம்ப நேச்சுரல் ப்ராடக்ட். நம்ம அதுல சல்ஃபர் கூட நம்ம சல்ஃபர், கார்பன் கூட சேர்க்கல. அந்த கரி கூட சேர்க்காம, வெறும் காஞ்ச பூக்கள்ல இருந்து எடுத்து குடுக்குறாங்க. அது ஒருத்தர் வந்து ஒரு ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு எப்பவுமே சாம்பிராணி பொருத்தா கண் எரியுமாம். பட் நம்ம சாம்பிராணி பொருத்தி அந்த புகையில வந்தது வந்து கண் எரிச்சல் இல்ல. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு யூனிக்கான ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பீப்பிள் வந்து ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் குடுக்கும்போது நம்ம அத வந்து ஸ்ட்ராங்கா பேச முடியும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நல்ல விஷயங்களுக்கு பீப்பிள் நல்ல விஷயங்கள நோக்கி வர்றதுக்கான டைம் வந்து இருக்கு. ஸோ இந்த டைம யூஸ் பண்ணி அத வந்து நம்ம பண்ணுவோம். இன்னொன்னு நான் டியூஷன் வச்சிருக்கிறேன் இல்லையா? ஈவ்னிங் வந்து என்கிட்ட பசங்க வந்து டியூஷன் படிக்கிறாங்க. மோர் தென் ஒரு 50 ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருப்பாங்க. அந்த 50 பேருமே நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்குறவங்க தான். ஏதோ 1, 2 ப்ராடக்ட்டா வாங்குறவங்களா இருக்கட்டும், மொத்த ப்ராடக்ட் வாங்குறவங்களா இருக்கட்டும், அந்த 50 பேருமே என்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறவங்க தான். ஸோ இதுல 2 இன் 1 வந்துருது. ஒண்ணு இங்க டியூஷன் எடுக்குறாங்க, டியூஷன் சொல்லியிருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பும் கூடும். இதனால ப்ராடக்ட்டும் வந்து கூடும். ஸோ அப்ப வந்து 2 இன் 1 இருக்கு. என்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறவங்க டியூஷனும் படிக்கிறாங்க. டியூஷன்ல இருக்கிறவங்க ப்ராடக்ட்டும் வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட அங்க ரிலேஷன்ஷிப் வந்து அங்க வந்து நல்ல ஒரு பேஸ் லெவல்ல இருக்கும். நம்ம மோடிக்கர்ல இருக்கும்போது நெறைய நல்ல நல்ல புது 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 ஆட்கள் இப்ப நீங்க மித்த எல்லா பிசினஸ் காம்படிஷன்ஸ் இருக்கும் அதிகமா. பட் இங்க பேரலல் டீமா இருந்தா கூட அவங்களுக்கு கத்துக் குடுக்குற விஷயங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், மோடிக்கர்ல எல்லாருமே அத பண்ணுவாங்க. இங்க வந்து வெறும் இந்த அப் அண்ட் டவுன்ன்றத தாண்டி நம்மளுக்கு வர அந்த கஸ்டமர்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அவங்களோட ஸ்ட்ரகிளா இருக்கட்டும், எல்லா விஷயங்களா இருக்கட்டும், நம்மகிட்ட நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணிப்பாங்க. ஆ நெறைய அனுபவம் கிடைக்கும். நான் இங்க இருந்தத காட்டிலும் நெறைய அனுபவங்கள் வந்து இருக்கும். நீங்க வெளியில எந்த விதமான கம்பெனி போறீங்க, ஒரு ஸ்கூல் போறீங்க, இந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்க, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியா இருந்தா, ஒரு சின்ன கம்பெனியா இருந்தாலும் சரி, அங்க நெறைய வந்து ஒரு போட்டி நிறைஞ்சதோ இருக்கட்டும், ஆ ரொம்ப ஒரு புரணி பேசுற, அந்த ஜெலஸ் ஆகுற அந்த கூட்டங்கள் தான் வெளியில நெறைய இருக்கு. பட் இங்க நம்ம அதுல பார்த்தோம் அப்டின்னா, அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே இருக்காது. ஒரு நல்ல ஒரு ஒரு சரவுண்டிங்லயே நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடிய கிட்ட நம்ம வந்து கனெக்ட் ஆயிருப்போம். இது முடிக்கிறதுன்றது வந்து வேற பிசினஸ காட்டிலும்
நிறைய நல்ல நல்ல நம்ம லைஃபுக்கான விஷயங்கள் வந்து இதுல கிடைக்கும். முக்கியமா நல்ல நல்ல பீப்பிள் வந்து நம்மளுக்கு வந்து கான்டாக்ட்ஸ்லயும் நம்ம கிட்டயும் வந்து இருப்பாங்க. அப்ப அந்த நல்ல வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு இருக்கும். அப்ப அது மூலியமா நல்ல ரைட் பீப்பிள் மட்டும் தான் நம்மள என்ன செய்வாங்க தேடி வருவாங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச். ஸோ இந்த மாரி முடிஞ்ச மாதிரி அதாவது வந்து இந்த மோடிகர் பண்றது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி. நெறைய விஷயங்களுக்காக நெறைய ஸ்ட்ரகிள் பண்ற கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு சர்வீஸ் பண்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம் அப்டின்னா, நம்மளுக்கான விஷயங்கள் வந்து நம்மள தேடி வரும். கரெக்ட்டான நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சக்சஸ் வந்து நம்மள தேடி வரும். ஸோ ரொம்ப டவுன் ஆயிடாம, டவுன் வந்தாலும் அகைன் ரீபூஸ்ட் ஆகி நம்மளோட பிசினஸ தொடர்ந்து கன்சிஸ்டன்ஸியா நம்ம எல்லாருமே பண்ணுவோம். தேங்க் யூ சோ மச்.